ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி மீன் கிரேவி செய்ய போகிறேன். இது நீங்கள் அரை கிலோ நெத்திலி மீன் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஜீரகம் அரை ஸ்பூனு, சோம்பு அரை ஸ்பூனு, பூண்டு 5 ஒரு பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது சின்ன வெங்காயம் ஒரு 10-15 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானது தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வறுத்துக்குங்க. இது ரொம்ப வணங்க வேண்டாம், இந்த மாதிரி வணங்குங்க. ஒரு பீஸ் இஞ்சி கட் பண்ணி போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டுருங்க. போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வணக்குங்க. ரொம்ப வணக்கக்கூடாது, மீடியமாக வணக்கிட்டு இந்த பொடியை இதில் போடணும். பொடி போட்டு ஒரு 2 பொடி வணக்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த 2 தக்காளி இதில் கட் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் வணக்கினா போதும். வணக்கிட்டு இதுக்கு மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். தட்டி வச்சுட்டு நீங்கள் 2 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிங்க. தேங்காய் சூடானது அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சது இதில் ஊற்றணும். அரைச்சி ஊற்றிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதில் ஊற்றிடுவோம். இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. 2 மிளகாய் போட்டுருங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. போட்டு கொதித்து வரும்போது மீன் போடுங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது மீன் ஒவ்வொன்றா போட்டுக்குங்க. மீனை போட்டு ஒரு இலக்கிட்டு இப்படியே விட்டுருங்க. மீன் வெந்துடு. ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் வற்றி மீனெல்லாம் வெந்துடும். நெத்திலி மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் போட்டுட்டு இலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடியாக. இந்த மாதிரி கட்டியாக வச்சு நீங்கள் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணாலும் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நெத்திலி மீன் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.